ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சண்முகம் பேசினாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5க்கு வந்துடுச்சு அந்த தைராய்டு. புரியுதுங்களா? எப்பங்க வந்து தரேன் இன்னைக்கு? ஆமாமா, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு பாரு. அவருக்காக வந்திருந்தாரு. யாருக்கு? அந்த ராஜீவ் காந்திக்காக வந்து. அவருக்கும் தைராய்டு பிரச்சனை தான். புதுசா வந்துக்கிறாரு அவருங்களா? ஆ ஆமா. ஆ விரைவில் ஒரு மருத்துவர் சேர போறார். விரைவில் ஒரு மருத்துவர். அவரு இப்ப அவருக்கு தைராய்டு பிரச்சனை தான். அவருக்கு தைராய்டு உடம்புல துடிக்குது. அவருக்கும் துடிக்குது. இப்ப துடிப்புல அடங்கிருச்சு. தூக்கம் இவருக்கு அவருக்கு தைராய்டு பிரச்சனை தான். இந்த கிளாண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. உள்ள இருக்கிற சுரப்பி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப இவருக்கும் எல்லாமே கிளாண்டு பிரச்சனை தான். உள்ள இருக்க நாளமுள்ள சுரப்பி கெட்டு போய், இவருக்கு நாளமுள்ள சுரப்பி கெட்டு போய் தான் இப்ப தூக்கம் வருது. இப்ப அந்த திருமாறன் ஆமா ஆமா இவர் ஆமா இவர் வந்து இவர் ராஜீவ் காந்தி. புரியுதுங்களா? இப்ப ஆமா இவங்க செங்கோதை நினைக்கிறேன். இவங்க பாண்டிச்சேரி நினைக்கிறேன். இவங்க ரொம்ப நாளா வராமே இருக்காங்க. பேசுறது புரியுதுங்களாமா? செங்கோதையா? இங்க அங்க உங்க மூஞ்சி நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் வாங்க, வீடியோல வாங்க. பரவாயில்ல. சும்மா நீங்க யாருன்னு நீங்க இவங்க என்ன கல்லூரியில பேராசிரியர் இருக்கு. என்னவா இருக்கிறீங்க? இன்ஜினியரா? என்னவா இருக்கீங்க? பிரைவேட் கம்பெனில கவர்மெண்ட் கம்பெனி இல்லையா? சரிங்க, ரைட். இப்ப நான் வந்து இப்ப ப்ராஜெக்ட் ஒர்க்கு செய்ய போறாங்க எல்லாரும். இப்ப ஒரு டாக்டர் கூட வராரு. ஹோமியோபதி டாக்டர் வர போறாரு. அவரு வெயிட் 25 கிலோ குறைச்சிட்டாங்க. வெயிட் 25 கிலோ. எல்லா இடமும் நல்லாயிடுச்சு. இதை வந்து எடுத்து நாளைக்கு வந்து சந்திக்க போறாங்க. அவங்க வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, போயிட்டு இருந்து பாருங்க. பாத்தீங்களா? தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த பால் நிறைய சுரக்க சொல்றதுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அவங்க நான் இயற்கை இனிப்பு, இயற்கை பழங்கள் நிறைய சாப்பிட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். தாய்ப்பால் ஒழுங்கா சுரந்துட்டு இருக்கு. குழந்தைகள் இயற்கை உணவு, உடம்பு வந்து அசுத்தம் போயிடுச்சு. இதை வந்து நான் யூடியூப் தொடங்க சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். யூடியூப்பை தொடங்கி அவர் வீட்டுல இருந்து மருத்துவம் செய்யுங்க. நீங்க எந்த மருத்துவம் தேவையில்லை. வீட்டுல இருந்து மருத்துவம் செய்ய வேண்டியது தானே. நான் வீட்டுல இருந்து மருத்துவம் செய்யறேன் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலகம் ஏத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. உலகம் யாரையும் மறுக்க முடியாது. இதுதான் ஃபைனல். பாருங்க, இது எப்ப வருவான்னா, நாளைக்கு ஐஐடில ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எம்பிபிஎஸ் டாக்டர் கூட வந்துருவாங்க. எம்பிபிஎஸ் வராரே இல்லையே, எம்பிபிஎஸ் டாக்டர் பொண்டாட்டில வந்துருவாங்க. என்னது? எம்பிபிஎஸ் வரமாட்டான், தன்னை பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சிருவான். அல்லது பொண்டாட்டி வரமாட்டான், புருஷன் அனுப்பிச்சு வச்சிருவான். ஏன்னா அவன் வரக்கூடாது. எம்பிபிஎஸ் டாக்டருக்கு வரவே கூடாது. இயற்கை சட்டப்படி எம்பிபிஎஸ் டாக்டர் வர முடியாது. இயற்கை சட்டப்படி எம்பிபிஎஸ் வர முடியாது, வரக்கூடாது, வர முடியாது. என்ன கஜகாலம் போட்டாலும் அவன் எப்ப மருந்தை கை விடுறானோ அப்பதான். என்னது? மருந்து எப்ப கை விடுறாங்களோ அப்பதான் அவன் மருந்து. அப்ப இயற்கை அவனை விரும்பாது. யாரை விரும்பாது? எவன் கையில மருந்து வச்சிருக்கானோ அவனை விரும்பாது. இயற்கைக்கு எல்லாமே தெரியுங்க. ஏன் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாரும் வந்துட முடியாது. நிச்சயமா எம்பிபிஎஸ் டாக்டர் எவனும் வரமாட்டான். என்னது? எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனா வர்றதுக்கு இயற்கை தடை செஞ்சிடும். என்ன யாரு சார் செஞ்சிருவாங்க? இயற்கை தடை செஞ்சிடும். அவன் பாடத்திட்டமே அவன் பாடத்திட்டத்திலேயே வந்து நோயை குணமாக்க கூடாதுங்கிறது அவன் பாடத்திட்டம். அவனுடைய பாடத்திட்டமே வந்து மனிதனை சாகடிக்க வேணும். அதான் விஷயமே. என்னது? மனிதன் நல்லா இருக்க கூடாது. அப்படிதான் அவன் பாடத்திட்டம். அதனாலதான் அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க. யாரு மேல உறுதிமொழி பண்ணுவோம்னா, யாருதான் சத்தம் வருது?
ஆ ஐயாவுடைய சத்தம் தான். சரி, நாம கவனிக்கிறோம். பாடத்துக்கு வந்துடலாம். நம்ம முதல் பாடம். அதனால வந்து சண்முகம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப விட்டு விட்டு செய்யறாரு. இப்ப முதல்ல நியூட்ரல் ஆயிடுச்சு, அந்த வெயிட்லாம் இதாயிடுச்சு, அந்த தைராய்டு நல்லா ஆயிடுச்சு. 5 புள்ளிக்கு வந்துட்டு 5.2க்கு வந்துருச்சுட்டாரு. ரைட்டு. இப்ப இவருக்கு 7 இருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சதை அழுகுது, நரம்பு அழுகுது. சதை அழுகுது, நரம்பு அழுகுது, தூக்கம் வர்றதில்ல, உடம்பு துடிச்சுக்கிட்டே இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு துடிக்குது. துடிச்சதுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது, பயம் வந்துடும், இந்த கீழே மாதிரிதான். விழுந்து. அதேதான் சண்முகத்துக்கு வந்தது, அதே வந்திருக்கு. சண்முகத்துக்கு வந்தது அப்படியே இவருக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்ல, இவருக்கு இருக்கிற நோய் வந்து எல்லா டாக்டருக்கும் இருக்குது, எல்லா எம்பிபிஎஸ் மருத்துவட்டும் இருக்குது, எல்லா சித்தா மருத்துவட்டும் இருக்குது, எல்லா ஆயுர்வேத மருத்துவட்டும் இருக்குது, எல்லா பூசாரிட்டு இருக்குது, எல்லா சாமியார் இருக்குது, திண்ணிப்பட்ட பூரா இந்த நோய் இருக்குது. இப்ப புரியுதா எங்க அடிக்கிறேன்னு? புரியுதா? எவன் 3 வேளை சாதாரண திங்கிறானோ அவனுக்குள்ள இந்த நோய் வரும். அதான் நீங்க கவலைப்படாதீங்க. என்னது, எல்லாரும் பண்ணிக்குட்டி தான், எல்லாரும் பண்ணிக்கிட்டு. இப்ப புரியுதா? நீ என்ன டாக்டர் நினைச்சு, டாக்டரா நோயை குணமாக்கணும் இல்லைங்க. வாத்தியார்னா கணக்கு போட தெரியணுமே இல்லையா? தமிழ் வாத்தியாருக்கு தமிழ் தெரியணும், கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரியணும், அதானே? வேற கணக்கெல்லாம் சொல். மாத்திரை நோவை சுத்தம் ಮಾಡ್ತೀನಿ இல்லைங்களா? எனக்கு மாத்திரை நோவை சுத்தம் ಮಾಡ್ತೀನಿ வழியே ஏன் சுத்தமா மாட்டேங்குது? கரெக்ட் கரெக்ட் தான். இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். அவன் என்ன சொல்றானா, எந்த நோயை குணமாக்க முடியாதுன்னு மருந்து சொல்லிக்கிறது. நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் விட்டுருங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் விட்டுருங்க, அலோபதி விட்டுருங்க, ஆயுர்வேதம் விட்டுருங்க, சித்தா விட்டுருங்க, ஹோமியோபதி, ஹானிமேன், இயற்கை தேங்காய் பழம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கு. எல்லாமே நோயை குணமாக்காது. என்னது? எதுவுமே நோயை குணமாக்காது. அதாங்க இயற்கை சட்டம். புரியுதா இல்லையா? ராஜீவ் காந்தி, இந்த பாடம் வந்து ராஜீவ் காந்திக்கு தான். இன்னைக்கு போடுற போடு இந்த 1 மாசத்துக்குள்ள மண்டையை உலுக்கி எடுத்துருவேன். புரியுதா? எல்லாம் உங்களுக்கு தான், இவங்களுக்குள்ள பழைய பாடம். ஏன்னா புதுசு புதுசா சேரும் கூட திருப்பி நான் கீழே வர்றேன். நான் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் 10ஆம் பாடம் போறதுக்குள்ள திருப்பி புதுசா சேர்ந்துட்டாங்களா, மறுபடியும் 1ஆம் பாடத்துக்கு நான் வர வேண்டியது இருக்கு. நான் பேசித்தான் ஆகணும். இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பலாம்னு பார்த்தா என் அனைவன் இன்னைக்கு இரவு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு கிடைச்சிடும் நினைக்கிறேன். புரியுதா? ஆமா, நாளைக்கு கிடைச்சிடும் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பின்கோட் நம்பர் தப்பா போச்சு, அங்க போய் ஒரு மாடி கூப்பிட்டாங்கன்னா அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருஷம் இப்ப திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி என்ன பண்றோம்னு பாருங்க. நீங்க பண்ணிட்டு நீங்க இந்த முதல் பாடம் மட்டும் இல்ல, அதுக்கு முதல் பதிப்புன்னு ஒன்று இருக்கு, அதை படிக்கணும். முதல் பதிப்பு, 2ஆம் பதிப்பு, 3ஆம் பதிப்பு, 4ஆம் பதிப்பு, 5ஆம் பதிப்பு, அப்புறம் நன்றி, அப்புறம் வந்து நன்றி உரை வரும். அதுக்கப்புறம் தான் முதல் பாடம் வரும். அந்த முதல் பாடத்திலேயே வந்து ஏன் இந்த புத்தகம் எழுதுறேன்னு இந்த முதல் பதிவு, இந்த புத்தகத்துடைய முதல், இது 5ஆவது பதிவு, அடுத்தது 6 7 வரப்போகுது. ஆங்கிலத்துல வந்துருச்சுன்னா வேகமா பரவிடும். இந்த எப்படி இந்த ஹைட்ரஜன் கேஸ் தீ பிடிக்குது பாருங்க, அந்த மாதிரி ஹைட்ரஜன் அடுப்பு தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிறைய முண்டங்களுக்கு புரியல. ஆமா, விஞ்ஞானத்துக்கு இப்ப நிறைய முண்டங்கள், பழைய பாடத்தை படிக்கிற முண்டங்களுக்கு வந்து எம்டெக் பிடெக், இந்த +2 படிச்சுக்கிறவன், இந்த மாதிரி இந்த அரகுறை பிஎஸ்சிக்கள் இந்த முண்டங்கள் புரியும். அரகுறை பிஎஸ்சி புரியாது, அரகுறை பிடெக் இந்த முண்டங்களுக்குலாம் தெரியாது. ஆனா ஒரு கேஸை கையில் எடுத்தாவே அதை குவாண்டமா மாறிடும். அதெல்லாம் இந்த முண்டங்களுக்கு புரியாது. பிடெக் படிக்கிறவன், எம்டெக் படிக்கிறவன், சாஃப்ட்வேர் படிக்கிற இந்த முண்டங்களுக்குலாம் மண்டையில ஏறாது. இந்த முண்டங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. திங்க தெரியும், வேலை தெரியும், குழந்தை பெற்றக்கு தெரியும், பன்னிக்குட்டி மாதிரி இருப்பானே தவிர அறிவியல்லாம் ஒரு இளவே ஒண்ணுக்கு தெரியாது. ஏன்னா பாடமே தப்பா எழுதி இருக்கான். வெள்ளக்கார முண்டங்கள் பாடமே தப்பா எழுதி இருக்கான். பாடமே ஹைட்ரஜன் வந்து அடக்க முடியாதுங்கிறான், அடக்கிட்டான்ல. அறிவுகட்ட முண்டவன் ஹைட்ரஜன் அடக்கிட்டானா இல்லையா? சமையல் பண்ணி காட்டுற, இதுக்கு மேல என்ன வேணும்? அடுப்பத்தை வச்சு காட்டுற நீ முண்டனே ராக்கெட் விட்டுருக்கிற அறிவட்ட முண்டா. வீட்டுக்கு தேவையான சமையல் கேஸ் நீ தண்ணியில இருந்து எடுக்க முடியும், நீ என்ன ராக்கெட் ஒன்று புடுங்க போறேன், நீ மணி ஆட்ட போறேன். நீ ராக்கெட் வச்சுட்டு என்னடா பண்ண போற நீ? எவ்வளவு எந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா நினைச்சது எவ்வளவு சின்னதா முடிச்சுட்டாங்க பாருங்க வேலையை. ஐயா அடுத்தது பாருங்க, நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப வேடிக்கை பாருங்க. அந்த நேற்று வந்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? ஆமா, பார்த்தேன். அதனுடைய டிசைன் பாருங்க. அது அப்படியே என்ன வந்து பேப்பர்ல போட்டேன் பாருங்க. அதோட டிசைன் பாருங்க. இந்த டிசைன் இதே இதுல தண்ணிக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க, கரண்ட்டும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இது எப்படின்னா குவாண்டம் துணல். இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற இந்தியால இருக்கிற ஒரு ஐஐடிக்கும் தெரியாது, இந்தியால இருக்கிற எந்த சயின்டிஸ்டுக்கும் தெரியாது. ஏன்னா குவாண்டம்னா என்னன்னு தெரியாது. குவாண்டம்னா என்னன்னு தெரியாது. இந்த குவாண்டம் எப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா தாவரம் எப்படி தனக்கு சக்தியை தயாரிக்கிற மாதிரி, அந்த குவாண்டம் மெத்தேட்ல இந்த மெட்டல் ஆக்சைடு போடுற சிகப்பா இருக்குது பாருங்க, தெரியுதா? சிகப்பா, ஆமாங்க, சிகப்பா இருக்கிறது மெட்டல் ஆக்சைடு. பீங்கான், சிகப்பு பீங்கான்.
இப்ப அந்த ராமலிங்கம் கார்த்திக் என்ன பண்றாருன்னா அவரு பீங்கான பயன்படுத்துறாரு. பீங்கான். பீங்கான். அந்த பீங்கான 3D பிரிண்ட் மிஷின் வச்சு 3D பிரிண்ட் பண்ணி ஓட்டை போட்டாரு. அதை புரியுது, ஓட்டை போட்டு இந்த ஓட்டை வந்து முருகிட்டு இருக்கு, ட்விஸ்ட் மாதிரி திருகிடுச்சு. அது திருகிறப்போ 10 வோல்ட் கொடுக்குற இடத்துல 1 வோல்ட் வேலை செய்யுது. எத்தனை? 10 வோல்ட். மொத்தம் 40 வோல்ட் கொடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணா 18 வோல்ட்லயே 1 கிலோ எடுத்துறாரு. இப்ப சராசரி பார்த்தா 40 வோல்ட் கொடுக்கணும். 40 யூனிட் கொடுக்கணும். 42 யூனிட் கொடுக்கணும் பெர் கேஜிக்கு. இவர் என்ன பண்ணா 18 யூனிட் கொடுத்து 1 கேஜி வெடி எடுத்துறாரு. அதுக்கு அது நீங்க கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப டெட் சீப். அதாவது செலவு குறைச்சிக்கிட்டா அந்த டெக்னாலஜி வளர வர செலவு குறைஞ்சிடும். டெக்னாலஜி வளரதான் குறையும். புரியுதுங்களா? ஒரு காலத்துல 10 கிலோமீட்டர் வண்டி ஓடிட்டு இருந்ததுங்க. ஒரு காலத்துல 20 கிலோமீட்டர் வண்டி ஓடிடுது. அப்புறம் ஹோண்டால வந்து CD 100 கொண்டு வந்து அது 120 கிலோமீட்டர் ஓடும். CD 100 4 ஸ்ட்ரோக் என்ஜின். அப்ப அதெல்லாம் வருதா இல்லையா? வெறும் 30 கிலோமீட்டர் ஓடும். புல்லட்ல 25. இன்னைக்கு எப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர். இன்னைக்கு அதெல்லாம் விட்டு அடிச்சு போட்டு நேர பேட்டரிக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்க? பேட்டரிக்கு. எதுக்கு? பேட்டரிக்கு. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த சமையல் கேஸ வந்து அப்ப சமையல் கேஸ் இது மந்தவாளியா மாத்திட்டேன். சமையல் கேஸ் மந்தவாயா மாத்தியாச்சு. இப்ப அதுக்குதான் சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எங்க வேணாலும் வேலை செய்யும். இப்ப இந்த கண்டுபிடிப்பு வந்து செராமிக். அவரு அந்த ராமலிங்கம் கார்த்திக் வந்து அந்த செராமிக் பயன்படுத்துறாரு. அது பாலிமர் செராமிக்கா இருக்கணும் அல்லது வந்து இந்த மெட்டல் ஆக்சைடு செராமிக்கா இருக்கணும். இந்த ரெண்டு தான் பீங்கான். அது பீங்கா மெட்டலாங்க பீங்கானா இருக்கணும், பாலிமரா இருக்கணும். பாலிக்கன்னா நீங்க பாலினா பிளாஸ்டிக். என்னது? பாலிகார்பனேட். நீங்க வாங்கிட்டு போனீங்க அதுதான். நீங்க வாங்கி போனீங்கல்ல மிஷின் பாலிகார்பனேட் தான் அது. அந்த பாலிகார்பனேட் வந்து நுரைய பண்ணிடுறது. அது ஸ்பாஞ்ச் மாதிரி பாத்துறது. எப்படி? ஸ்பாஞ்ச் மாதிரி மாத்திடுறது. ஸ்பாஞ்ச் மாதிரி மாத்திட்டோம்னா தண்ணிக்குள்ள நினைச்சாவே தானாவே உடைய ஆரம்பிச்சிடும். தண்ணிக்குள்ள நினைச்சாவே உடைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அது ஒரு வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சு அதை டிசைன் பண்ணி அது எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சுக்காட்டி கரெக்டா பேட்டரிக்கு டிசி வச்சு உடைச்சிட்டாரு. என்னது? டிசி வச்சு உடைச்சாரு. இன்னொன்னு தண்ணியை வந்து டிசில தான் உடைக்க முடியும். தெரியும், நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணியை ஏசியில உடைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தண்ணியை ஏசி கொடுத்து உடைக்க முடியாது. என்னது? ஏசி கொடுத்து உடைக்க முடியாது. ஏவானாலே முடியாது. ஒரு டவுட். ஸ்டவ் என்னது எலக்ட்ரிக்ல தான் ஒர்க் ஆகுதுங்களா? இல்ல கேஸ்ல உள்ள அந்த ஹைட்ரஜன் வந்து மாய்ச்சர் அதிகப்படுத்தி மந்தவா அதாவது இன்னத்து கேஸ மாத்திடுறாரு. இப்போ நீங்க ஏசி டிசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்ட் அத பத்தி தான பேசுறீங்க? ஆமா, நான் வந்து இந்த கேஸ் இருக்குல ஹைட்ரஜன் கேஸ் வந்து இன்னத்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபயர் பண்றதுக்கு டிசி கரண்ட் கொடுத்து ஃபயர் பண்ணணும். சோ இப்போ இந்த டிசி கரண்ட் வந்து அவர் எங்க இருந்து எடுக்கறாரு? அது ஏசில இருந்து டிசி கன்வர்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஏசில இருந்து டிசி கன்வர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது ஓகே சார். இப்போ ஏசி வந்து நம்ம வீட்ல வரதெல்லாம் ஏசி கரண்ட். ஆமா. இப்போ அதுக்கு வந்து அவருக்கு தனியா யூனிட் வாங்கி டிசியா கன்வர்ட் பண்ணிக்குவாரா? அதெல்லாம் உள்ள கிடையாதுங்க. அதெல்லாம் கெப்பாசிட்டர் உள்ள வச்சோம்னா முடிஞ்சு போச்சு. எலக்ட்ரானிக் சர்க்யூட் போட்டு டிசி அடாப்டர் அதாவது ஏசி டிசியா மாறி டிசி ஏசியா மாத்தி அதெல்லாம் 100 ரூபாய் செலவுல டிசியா மாறும். அப்ப எப்படியா இருந்தாலும் அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது அந்த கேஸ் அடுப்புக்கு. லோ பல்ஸ் தானுங்க. லோ பல்ஸ். என்னது? லோ பல்ஸ். ஓகே. அது மினிமல் டினி பல்ஸ் ஆர் லோ பல்ஸ்னு பேரு. டினி பல்ஸ் ஆர் அது ட்ரிகரிங். அது பேரு ட்ரிகரிங் பேரு. ட்ரிகரிங் ஒன்லி ட்ரிகரிங். ஓகே. ரெண்டாவது வந்து 12 வோல்ட் சொல்றாங்க. இப்ப 12 வோல்ட்னா பேட்டரியா இல்ல டைரக்ட் கரண்டா? டைரக்ட். ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. வாட்டர் மாலிகுல வந்து டைரக்ட் கரண்ட்ல பிரிக்க முடியாது. டைரக்ட் கரண்ட் தான் பிரிக்க முடியும். டைரக்ட் அதாவது நேச்சுரல் எல்லாமே டைரக்ட் தான் வேலை செய்யும். இன்டைரக்ட்ல வேலை செய்யாது. அது ஏசியில வேலை செய்யாது. அதே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வினாடிக்கு மாறும். அது வந்து 3000 சர்க்கிள்ல மாறும். அது வந்து டிசில பண்ண முடியும். அதாவது ஏசி கரண்ட் வச்சு எதை பிரிக்க முடியாது. வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. சார் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அதாவது இப்ப நம்ம செல் இருக்குல்ல, ஆமா, செல்லுக்கு நம்ம இப்ப சார்ஜ் பண்றோம்ல, அது டிசி தான். டிசி. அதை சொல்லுங்க அந்த அம்மாவுக்கு. வழியா அப்பதான் புரியும்.
அடா கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. செல் சார்ஜ் பண்றப்பல செல் சார்ஜ் பண்றது டிசி தான். செல் சார்ஜ் பண்றது அதே டிசில இருந்து அது ஆமா அவங்க பேட்டரி யூஸ் பண்றாங்களான்னு கேக்குறேன். எக்ஸ்டர்னல் மீன்ஸ் பேட்டரி யூஸ் பண்றாங்களா அந்த ஸ்டஃப்க்கு கேக்குறேன். தேவையில்லை, ஏசில இருந்தே போயிடும். ஏசில இருந்து அடாப்டர் வழியாக டிசியா மாறிடும். அப்ப டிசி சார்ஜர் லோ. சரி, இப்ப நான் வச்சிருக்க பாருங்க, நான் வச்சிருக்க ஒரு பாருங்க, நான் வச்சிருக்க ஒரு டயோடு வச்சிருக்க பாருங்க. இது ஒரு டயோடு. நான் வச்சிருக்க ஒரு டயோடு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் பிளேட். சரியா? ப்ளூ கலர் ஜிங்க் பிளேட். ரெட் இருக்கு பாருங்க, ரெட் அதான் செராமிக் சொன்னீங்க. அதுதான் நான் கண்டுபிடிச்ச ஹைலி எஃபெக்டிவ் செராமிக் பிளேட்னு பேரு. புரியுதுங்களா? இது வரைக்கும் யாரும் நான் டிசைன் பண்ணிருக்காரு. இப்போ இதோட பர்பஸ் என்ன சார் நீங்க வச்சிருக்கிறது? 3 பர்பஸ். ஹைட்ரஜன் ஃப்ரீயா வரும், ஹைட்ராக்சைடு ஃப்ரீயா வரும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா வரும். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல். அது வந்து எவனுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த சர்க்யூட்ல கொடுக்கறப்போ ஹைட்ரஜன் ஃப்ரீயா வரும், ஹைட்ராக்சைடு ஃப்ரீயா வரும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா வரும். ஓகே, இதால என்ன பெனிஃபிட்ஸ்? ஹைட்ரஜன் சார் அதாவது வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து எரிபொருளா மாத்தி நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது இன்னட் கேஸ் பிரஷரை குறைச்சி மாய்ச்சரை ஏற்படுத்தி அது என்ன பண்ண தெரியுமா? இம்பியூரிட்டி பண்ணலாம். பியூர் ஹைட்ரஜனை இம்பியூரிட்டி பண்ணி அது வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். இம்பியூரிட்டி பண்ணி பெட்ரோல் இது எரிபொருளுக்கு அந்த இதுக்கு வண்டி வாகனத்துக்கு பயன்படுத்தலாம். இம்பியூரிட்டி பண்ணி ஜெனரேட்டர் ரன் பண்ணலாம். என்னது இம்பியூரிட்டி பண்ணனுங்களா? ட்ரையா வரும் இம்பியூரிட்டி, வெரி டேஞ்சர். அது இப்போ இது டைரக்ட் ஹைட்ரஜன் வெரி டேஞ்சர், இன்ஃப்ளேம் வெடிச்சு ஃபயர் ஆயிரும். புரியுதுங்களா? அது இம்பியூரிட்டி பண்ணணும். விண்வெளிக்கு அனுப்புறதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லைங்களே? அது ராக்கெட்டுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ராக்கெட்டுக்கு மட்டும்தான் அந்த பியூரிட்டி 99.9% அதை வச்சுதான் ஃபயர் பண்ணுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த சேம்பர் இருக்கு. என்ன சேம்பர்? கைராய்டு சேம்பர்னு அதுக்கு பேருங்க. கைராய்டு சேம்பர்னு பேரு. அது வந்து 1970 கைராய்டுக்கு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாங்க, நாசாவில கண்டுபிடிச்சாரு. புரியுதுங்களா? அதை வந்து இவர் காப்பி அடிச்சு டிசைன் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டாரு. அருமையான டிசைன் அது. அது என்ன அந்த கைராய்டு சேம்பர், அது பேர் என்ன? கைராய்டு எலக்ட்ரிக் மீடியான்னு பேரு. கைராய்டு எலக்ட்ரிக் மீடியான்னு பேர். அது பேர் ஜெம்னு சொல்லுவாங்க. அது வந்து செராமிக். அது வந்து பாத்தீங்கன்னா 3D பிரிண்டட் செராமிக், பாலிமர் செராமிக் ஹோல்னு சொல்லுவாங்க. 3D பிரிண்டட் பாலிமர் செராமிக் ஹோல்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பாஞ்ச், மெட்டல் ஸ்பாஞ்ச், பாலிமர் ஸ்பாஞ்ச். என்னது? அந்த பாலிமர் ஸ்பாஞ்சுக்கு போற பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா இன்புட் குறைஞ்சிரும். அப்ப வந்து 42 கிலோவாட் கொடுக்கணும். 42 யூனிட், 42 கிலோவாட் சொல்ல 42 யூனிட் சொல்றேன். 42 யூனிட் கொடுத்தா தான் 1 கிலோ ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த கைராய்டு எலக்ட்ரிசிட்டி மீடியா, அதாவது ஜெம்னு சொல்லுவாங்க, அந்த கைராய்டு எலக்ட்ரிசிட்டி மீடியா கொடுக்கும் பொழுது 48 யூனிட் கொடுக்குற மின்சாரம் அது 18 ஓட்ட ரெடியூஸ் ஆயிருது. எத்தனை? 18 யூனிட்டா ரெடியூஸ் ஆயிருது. இப்ப நான் பண்றது பிரச்சனை ஜீரோல ரெடியூஸ் ஆயிடும். இப்ப நான் கண்டுபிடிச்சது ஜீரோல வேலை செய்யறது. இது இத பேசுறதுக்கு இந்தியால ஆள் கிடையாது. இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது குவாண்டம் பேஸ்டு. என்னது? அதே சேம் தான். அந்த கைராய்டு அந்த பாலிமர், இந்த கைராய்டு ஸ்பாஞ்ச் தான் என்ன பண்ற? மெட்டல் ஆக்சைடா மாத்துறோம். என்னது? மெட்டல் ஆக்சைடா மாத்துறப்ப தண்ணி பட்டோன்னே பேராமேக்னெட் மாறி. இது பேராமேக்னெட் பட்டோன்னே, பேராமேக்னெட் தெரியுமா? லைட் பட்டா மட்டும் தான் வேலை செய்யும். லைட் பட்டா மட்டும் வேலை செய்யும். லைட் இப்பதான் பேப்பர் எழுதி ப்ராஜெக்ட் பண்ணி இப்பதான் நோபல் பிரைஸுக்காக பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, அது நோபல் பிரைஸுக்கு போகணும். இவனுக்கு எல்லாம் இந்த இந்தியாவுக்கு மண்டையில புரியாது. இப்ப நீங்க குவாண்டம் லெவல் பேசுறீங்கல்ல சார், அது நானோ பார்ட்டிகலா? குவாண்டம் மீன்ஸ் என்ன சொல்றீங்க? ஆமா, குவாண்டம்னா எளிமையா சொல்லணும். குவாண்டம்னா டூயல் எஃபெக்ட் பேரு. ஒரே நேரத்துல 2 வேலை செய்யணும். இல்ல, குவாண்டம்னா நிறைய வேலை செய்யலாம். குவாண்டம்னா டைம்ல இப்ப எலக்ட்ரான்ஸ்னா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும், ப்ரொஜெக்ட் ஆகும். குவாண்டம் அதே கரெக்டா சொல்லிட்டீங்க. குவாண்டத்துல வந்து 4 டைப் இருக்குது. குவாண்டம் கோஹரன்ஸ், குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு 4 இருக்கு. மேக்ஸிமம் 4 இருக்கும்.
அது சப்ளிமெண்டரி நிறைய இருக்கு, சப்ளிமெண்டரி நிறைய இருக்கு, புரியுதுங்களா? அது இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வர்றேன். ஒரே நேரத்துல டூயல், இதுக்கு ஒரே நேரத்துல 2 வேலை செய்யும். இது வந்து டை எஃபெக்ட்னு பேர். இது ஒரே நேரத்துல 3 வேலை செய்யும். வாட்டர் பட்டுச்சுனாவே டை எஃபெக்டா மாறும். 3 வகையான பொருளை உடைச்சு வெளியே கொடுக்கும். அதாவது ஒரு மாலிக்குள்ள தானாவே உடைச்சு தானாவே சேர்த்தும், ஒரு மாலிக்குள்ள தானாவே உடைக்கும் தானாவே சேர்த்தும். புரியுதா? ஓகே, புரியுது சார். மாலிக்குள் உடையிறப்போ ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா வந்துடும். மாலிக்குள் உலகத்துல நீங்க ஆர்டிபிஷியலா சேர்த்தாலும் சரி, நேச்சுரலா பிரிச்சாலும் சரி, சேர்த்தாலும் சரி, ஃப்ரீயா. அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி என்பது யூனிவர்சிட்டி ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிசிட்டி தான். புரியுதுங்களா? ஆமா சார், எஸ் புரியுது. அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் தான், எல்லாமே நான் திருப்பி வரேன். அப்ப நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக நீங்க பெட்ரோல் செலவு பண்ண தேவையில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எலக்ட்ரிசிட்டிக்காக பெட்ரோல் பயன்படுத்துறதோ, எலக்ட்ரிசிட்டி பண்றதுக்காக நியூக்ளியர் பவர் பயன்படுத்த தேவையற்றது. என்னது? தேவையில்லை. இப்ப இந்த செட்டப் வந்துட்டா எலக்ட்ரிசிட்டி இருந்து ஃப்ரீயாவே இருக்கு, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்ப என்ன நமக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா மெடிசின் தேவை. இப்ப வந்து எல்லாருக்கும் நோயில் இருக்காங்க, மெடிசின் தேவை. என்னது? மெடிசின் தேவை. 2வது ஹைட்ரஜன் தேவை. 3வது எலக்ட்ரிசிட்டி தேவை. ஒரே நேரத்துல 3 யார் தருவாங்கன்னா இது மட்டும் தான் தரும், ஒரே நேரத்துல. இப்ப இதுல மெடிசன் எப்படி சார் கிடைக்குது? இது பாத்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு இருக்கு பாத்தீங்களா, பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, பிளஸ் மைனஸ். ஆனோடு என்ன தெரியுங்களா பாத்தீங்க, மேல பல மின்னுது பாருங்க, இது சில்வர். சில்வர் வந்து பாசிட்டிவ், இது சில்வர் வந்து பாசிட்டிவ், சில்வர் மீன்ஸ் பாசிட்டிவ். மைனஸ் வந்து ஜிங்க், ஜிங்க் வந்து அந்த ரெட் கலர் சொல்றீங்களா? இல்ல ப்ளூ ஜிங்க் பிளேட் ப்ளூ. ஓகே சார். நடுவுல என்ன வச்சிருக்கேன்? சாண்ட்விச் மெத்தட். நடுவுல மெட்டல் ஆக்சைடு வச்சிருக்கேன், புரியுதா? ஓகே சார். இப்ப சாண்ட்விச் மெத்தட். சாண்ட்விச்னா என்ன? மேல ஒண்ணு கீழ ஒண்ணு நடுவுல ஒரு பொருள் இருக்கு. நடுவுல இருக்கிற பொருள் தான் முக்கியம். இது என்ன பண்ணுதுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போறப்ப ஜிங்க் ஹைட்ராக்சைடு வந்துடும், ஜிங்க் பிளஸ் ஹைட்ராக்சைடு வந்துடும், ஜிங்க் ஹைட்ராக்சைடு வந்துடும். அது வந்து ஸ்டோர் ஆயிடும். அது ஸ்டோர் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் வினைபுரிந்து ஹைட்ராக்சைடா மாறிடும். ஓகேவா? ஹைட்ராக்சைடு இஸ் எ மெடிசன். அது ஹைட்ராக்சைடு இஸ் எ நானோ, அது ஜிங்க் ஹைட்ராக்சைடா மாறிடும். ஜிங்க் ஹைட்ராக்சைடா மாறிவிடும். இப்ப ஜிங்க் ஹைட்ராக்சைடோட பெனிஃபிட் என்ன சார்? மூட்டு வலி, முழங்கால வலி, கேன்சர் கண்ட்ரோல் பண்ணும், மூட்டு வலி கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர் கண்ட்ரோல், பிளட் கேன்சர் கண்ட்ரோல் பண்ணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஜிங்க் ஹைட்ராக்சைடு. ஆமா, ஜிங்க்னு போட்டு பாருங்க. ஒரு காலத்துல ஜிங்க கண்டு பயந்துட்டு இருந்தானுங்க இந்த வெள்ளக்கார முண்டாங்க. இப்பதான் வந்து ஆமா மெட்டல் ஆக்சைடு பயன்படுத்தலாம். இனிமேல் எதிர்காலத்துல மெடிசின் வராது, எல்லாம் மெட்டல் ஆக்சைடு தான் வரும். இது தமிழ்ல எழுதுற பேர் பஸ்பம்னு பேர். என்னது? பஸ்பம்னு பேரு. பஸ்பம். ஆமா, இப்ப நம்ம ஆயுர்வேதா சித்தாம்ல எல்லாம் யூஸ் பண்றாங்களே பஸ்பம். அந்த பஸ்பம் வந்து தானா வரணும், அது செலவு பண்ணி வரணும், இது செலவு பண்ணா வருது, ஈஸியா வந்துடும். இந்த ஈஸியா இது நோபல் பரிசுக்கு அனுப்ப போறேன். இந்தியாவில கொடுக்க மாட்டேன். நோபல் பரிசுக்கு அனுப்பிச்சு அவன் பண்ணிட்டு போறேன். நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். அது நோபல் பரிசு எனக்கு, நோபல் பரிசு வாங்குறது என்னோட இலக்கு, புரியுதா? நன்றி. சரி, இப்பொழுது நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, என்ற வீடு கரெக்டா இருக்குல்ல? எங்க திருமாறன் ஐயா, என்ற வீடு கரெக்டா இருக்குல்ல? எனக்கு வரல. உங்களுக்கு வரல, எனக்கு எல்லாத்துக்கும் வருது. ராஜீவ் காந்திக்கு வருதா? இப்ப பாருங்க, அவங்க எலக்ட்ரானிக்ல இருக்காங்க ஐயா, அவங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல இருக்காங்க. அவங்க இவ்வளவு விவரமா கேக்குறாங்க, புரியுதா? ஏங்க ஒரு எலக்ட்ரானிக் புரிஞ்சுட்டு இனியன் பேசுறாருன்னா யோசிச்சு பாருங்க. இது குவாண்டம் மெத்தடுங்க, சாதாரண விஷயம் இல்ல. இந்தியாவில யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டேன். இந்தியாவில யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? என் பொண்ணு தான் செய்ய போறாங்க பாருங்க, என் பொண்ணு தான் செய்ய போறாங்க, சின்ன பொண்ணு செய்ய போறாங்க. இது அவங்க என்ன படிக்கிறாங்க சார்? சார் எம்எஸ்சி முடிச்சுட்டாங்க. இப்ப பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்து யூகேல பண்ண போறாங்க. யூகேல வந்து ஹெட்போர்ட் சைடுல பண்ண போறாங்க. அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்க போறாங்க. என்னங்க சார்? அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்க. ஆமா, அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல சப்ளிமெண்டரி அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல தான் எல்லாம் வரும்.
ஓ சூப்பர் சார். அது அஸ்ட்ரோபிசிக்ஸ் முடிச்சு இது இல்லைங்களா, சார்? ரேர் எஜுகேஷன். அது சாதாரண யாரும் படிக்க மாட்டாங்க. நான் என் பொண்ணை படிக்க சொல்றேன். ரேர் எஜுகேஷன் அது வந்து அண்டத்தை பத்தி படிக்கிறது. அண்டத்துல எங்க நோக்கம் வந்து அண்டத்துக்கு குடியாடுறதுக்கு பாடி எப்படி மாத்துறதுங்கிறதா என்னுடைய சயின்டிஸ்ட் வெங்கடேசனுடைய கனவை நிறைவேற்றது என்ற வேலை. வெங்கடேசன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுறது என்ற வேலை. ஏன்னா அது ஃபுல்லாவே குவாண்டம் சயின்ஸ் இல்ல சார்? ஆமா, உடனே குவாண்டத்துல. அதனால நோய் நல்லா இருக்குதுங்க. அத்தனை பேர் கடுமையான நோயாளி. இதை பாருங்க, அவரு வாத நோய், அவருக்கு சக்கரை நோய், எல்லாம் மூட்டு வலி எல்லாம் 15 நாள்ல கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எல்லாம் 15 நாள்ல கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எத்தனை நாள்ல? 15 நாள்ல. எப்படி நீங்க அந்த நீர் மருத்துவத்திலே கண்ட்ரோல் பண்ணிட்டாரா? ஆமா ஆமா, எல்லாம் பாரு. அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு ராஜீவ் காந்தி. அவருக்கு வந்து மசில் டிசார்டர், அவருக்கு மசில் டிசார்டர், நர்வ்ஸ் டிசார்டர், தைராய்டு டிசார்டர், அப்புறம் பீரியட் டிசார்டர். அவருக்கு 7-8 பிரச்சனை இருக்குது. அவர் உடம்பே பிரச்சனை தான். ஒரு சாதாரண ஊழியர். அவர் நல்லது பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு 15 நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாகணும். டொனேஷன் மினிமம் வந்து 5 லட்சம் டொனேஷன், மினிமம் 5 lakhs டொனேஷன் இருக்குது. உள்ள வர முடியாது, யாரும் வர முடியாது. இப்ப அவருக்கு வந்து நீங்க நீர் மருத்துவத்தோட சேர்த்து வேற ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்குறீங்களா? ஆமா, அவருக்கு ஸ்பெஷலா கவனிக்கிறேன். அவருக்கு ஒரு நாளைக்கு 6 வகுப்பு நடத்துறேன். அவருக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல 24 மணி நேரம் இருப்பார். என்ன டயட் சொல்லணும் அதான் சாப்பிடுவாங்க. என்னுடைய 100% என்னுடைய கண்ட்ரோல் தான். அவரு உப்பு போட்டு சாப்பிடலாமா, ஊறுகாய் வச்சுக்கலாமா, எலுமிச்சம்பழம் புளியலாமா, சரி அப்புறம் சாப்பிடலாமா, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவார். அதாவது டைம் டு டைம் உங்ககிட்ட ஆஸ்க் பண்ணுவாரு. இல்லைன்னா யாரும் உள்ள வரக்கூடாது. கண்டிஷன் அப்படிதான். உங்களுக்கு அப்படித்தானே சொல்லியிருக்கேன். நீங்க எப்ப வரேன்னு தெரியல. நீங்க வந்தீங்கன்னா இப்படி வந்தாதான் நீங்க தப்பிக்க முடியாது. அதனால தொடர்ந்து நான் உங்களை வர சொல்லிட்டே வரேன். எப்படியாவது ஒரு கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இத்தனை பேரு நோய்ங்கிறதே கிடையாது. இந்த வெள்ளக்கார முட்டைகளை நம்பி வீணா போயிட்டேன். வெள்ளக்கார சயின்ஸே தப்பு. சயின்ஸ் தப்பு, இன்ஜினியரிங் தப்பு, பிசிக்ஸ் தப்பு, கெமிஸ்ட்ரி தப்பு, பயாலஜி தப்பு, இன்ஜினியரிங் தப்பு. டோட்டல் அவனுடைய சயின்ஸ் தப்பு. டோட்டலாக சயின்ஸ் தப்பு. அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் எனர்ஜி கொடுக்க முடியாது. எனர்ஜி யாருக்கும் கொடுக்க முடியாது. ஹெல்த் கொடுக்க முடியாது. பிசிக்கல் ஹெல்த் கொடுக்க முடியாது. மென்டல் ஹெல்த் கொடுக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் 3 கொடுக்க முடியாது அவனால. அவங்க வந்து சயின்டிபிக்கா இது ப்ரூவ் பண்ணாதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவேன்ற மாதிரி இருப்பாங்க. சயின்ஸே அவனுக்கு தெரியாதுங்கும் போது அப்புறம் அவங்க எப்படி சயின்ஸை ப்ரூவ் பண்றது? அவனுக்கு சயின்ஸே அவனுக்கு தெரியாது. சயின்ஸ்னா எதை சொல்றான்னு கேக்குறேன். சயின்ஸே அவனுக்கு தெரியாது. நாங்க சொல்ல வர்றோம். ஏன்னா 2016 உணவு இல்லாம வாழ முடியும்னு ப்ரூஃப் பண்ணார்ல. 2016 ஜப்பான் டாக்டர் ஓசினர் ஓஸ்மி. 2016 நோபல் பிரைஸ் வின்னர் போடுங்க. 2016 போடுங்க. 2016 நோபல் பிரைஸ் வின்னர் போட்டு பாருங்க. ஆமா, அது பேரு ஆட்டோபேகின்னு பேரு. தனக்கு தானே வைத்தியம் செய்வது எப்படி? என்னது எங்க? அதெல்லாம் எவனாலும் செய்ய முடியாது. அதெல்லாம் ஆட்டோபேக்ல யாரும் செய்ய முடியாது. அது குருகுல கல்வி இல்லாம முடியாது. நீங்க செய்ய, நீங்க உங்க பொண்ணை விட்டு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்க. அதுக்குதான் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே இது வந்து யூடியூப்ல போறதுனால உலகம் பூரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே. யூடியூப்ல எதுக்கு ரெக்கார்ட் பண்ணோம்னா நாளைக்கு யூனிவர்சிட்டியில வந்து என்ற யூடியூபே அவங்க காட்டுவாங்க. என்ற யூடியூப்ல எத்தனை பேர் கலந்துருக்காங்க, எத்தனை பேர் பேசுறாங்க, எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன பேசுறேன், என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன், எப்படி ஸ்பேஸுக்கு போறது, இடத்துல எப்படி வாழ்றது, ஸ்பேஸ்ல எப்படி வாழ்றது, வேக்கத்துல எப்படி வாழ்றது, வெற்றிடத்துல எப்படி வாழ்றது, வெற்றிடத்துல எனர்ஜி எப்படி கன்வெர்ட் பண்றது, நிறைய இருக்குங்க. ஐயா இதோட இல்லையே, நமக்கு வந்து மக்களுக்கு எனர்ஜியை வந்து இலவசமா கொடுக்கற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லாம் சீப்பா கண்டுபிடிக்கலாம். எல்லாமே டெட் சீப்ல கண்டுபிடிக்கலாம். இந்த அடுப்பு இப்ப எல்லாமே அந்த இதுதானே சார், ஸ்பேஸ் தானே. ஸ்பேஸ்ல இருந்துதான் எல்லாமே அந்த குவாண்டம் ஃபீல்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் அதை பத்தின நாலேஜ் கிடைச்சிச்சுன்னா நம்மள ஈஸியாவே கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அது தெரியல, அந்த அறிவு இல்லையே. எனக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கு. அததாங்க கண்டுபிடிக்கிறேன். அதனாலதாங்க கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து 60 கண்டுபிடிச்சிருக்கேன். 5 பேட்டன்ட் வச்சிருக்கேன்.
5 பேட்டர்ன் புரோட்டோடைப் 5 வச்சிருக்கேன். புரோட்டோடைப் 5 வச்சிருக்கேன். புரோட்டோடைப் 5 வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி ஐ புரோட்டோடைப் 5 புரோட்டோடைப்ல வச்சிருக்கேன். அது போக 60 இன்வென்ஷன் வச்சிருக்கேன். 60 பேப்பர் எல்லாம் இன்வென்ஷன் தான். எல்லாம் ஸ்பேஸ் சயின்ஸ் எர்த் சயின்ஸ் ரெண்டுக்கு அப்படி கனெக்ட் பண்றதுங்கிறது தான். நாளைக்கு வந்து இப்ப வந்து ராக்கெட் இல்லாமயே ஸ்பேஸுக்கு போறது அப்படிங்கிறது எனக்கு ராக்கெட் இல்லாமயே நம்ம வந்து என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா, நானோ ஃபைபர் கார்பன் இருக்கு. நம்ம வந்து நம்ம நேச்சுரலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நானோ கிராஃபின், அதாவது நானோ பயோகிராஃபின் இருக்கு. நானோ பயோகிராஃபின் அது வந்து இந்த வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இருக்கு இல்லையா, விவசாய கழிவு இருக்கு இல்லையா, விவசாய கழிவு, அதுல 80% நான் அந்த கிராஃபின் இருக்குது. 80% கிராஃபின் இருக்கு. அத வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு பாத்தீங்களா, டைலூட்டட் வெரி டைலூட்டட் நைட்ரிக் ஆக்சைடு ஊற வச்சு பிளண்ட் பண்ணோம்னா அந்த பூரா அந்த கிராஃபின் கூட செடிமெண்டேஷன் ஆயிருக்கு. செடிமெண்டேஷன் மாறிடும். அந்த கிராஃபைட் வந்து அந்த கிராஃபைட் பூரா செடிமெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா லிக்னைன் ஒரு பார்ட்டிகல் இருக்கு. லிக்னைன் அதாவது லிக்னைன்னா ஹெவி ஆகும். நியரஸ்ட் டு கிராஃபின், அதாவது இந்த லிக்னைன் பத்தி பார்த்தீங்கன்னா கிராஃபைட் மாதிரி இருக்கும். கிராஃபின் மாதிரி வேலை செய்யும். அது பேரு லிக்னைன் சொல்லுவாங்க. அது லிக்னைன் கிராஃபைட்ல டைலூட் கிராஃப் வந்து டைலூட் பண்ணிட்டே போனேன்னா கிராஃபைனா கன்வெர்ட் ஆயிரும். அந்த கிராஃபைனுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. கிராஃபைட் கடைசி பார்ட்டிகல், சிங்கிள் லேயர். அது சிங்கிள் அது வந்து டைமென்ஷனே கிடையாது. அதுக்கு என்னது நோ டைமென்ஷன். அதுக்குதான் சொல்றேன். இதுக்கு அப்படித்தான். இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா இப்ப நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இது புரோட்டானிக். உலகத்துல ஃபர்ஸ்ட் தடவை புரோட்டானிக் டயோடுன்னு பேரு. இது வந்து எலக்ட்ரானிக் டயோடு பாத்திருப்பீங்க. இது புரோட்டானிக் டயோடு. வேல்டுல நான் தான் முதல்ல இந்த வார்த்தையை கொண்டு வரேன். புரோட்டானிக் டயோடு நான் கொண்டு வந்துட்டேன். நான் புரோட்டானிக் டயோடு. இந்த புரோட்டானிக் டயோடு வந்து மெட்டல் தேவையில்லை. அதாவது காப்பர் தேவையில்லை, அலுமினியம் தேவையில்லை, எந்த மெட்டலும் தேவையில்லை புரோட்டானுக்கு. என்னது இப்ப பாருங்க, நான் கையில செராமிக் தான் வச்சிருக்கேன். என்னது ஒரு செராமிக். இந்த செராமிக் தான் புரோட்டானை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். புரோட்டானுங்கிறது வேற, எலக்ட்ரான் 3 தான் இருக்கு. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அவ்வளவுதானே. இப்ப எலக்ட்ரானிக் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து இது வந்து புரோட்டானிக் சர்க்யூட்னு பேரு. புரோட்டானிக் சர்க்யூட். இந்த புரோட்டானிக் சர்க்யூட் எப்படி வரும்னா இந்த குவாண்டம் லெவல்ல மாத்தணும். அதாவது இந்த பிளேட் வந்து குவாண்டம் பிளேட்னு பேரு. இந்த பிளேட் ரெட் பிளேட் இருக்கு, இது குவாண்டம் பிளேட்னு பேரு. இது தண்ணிக்குள்ள போட்டா தான் வேலை செய்யும், வெளியே எடுத்துட்டே வேலை செய்யாது. மாய்ச்சர் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் அயனைசேஷன் தானாவே வாட்டர் வந்து உடைச்சிடும். தானாவே பிரேக் டவுன் பண்றப்ப எலக்ட்ரிசிட்டி தானா வெளியிடியாந்துரும். அது ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, ஹைட்ரஜன் ஃப்ரீ. அப்புறம் இந்த ஹைட்ராக்சன் டெபாசிட் ஆயிரும். அப்ப வாட்டர் வந்து குவாண்டம் ஃபியூல். அது நேரடியா எரியாது. ஆனா இந்த மாதிரி ட்ரை எஃபெக்டா மாறும். ட்ரை எஃபெக்டா 3 வகையா மாறிடும். எப்படின்னு 5 வருஷத்துல வெளியே வந்துடும். மேக்சின்ல என்ன எழுதல, அதாவது நல்ல மேக்சினா எழுதணும். மேக்சின் உள்ள அவ்வளவு அதாவது அந்த சயின்ஸ் மேக்சின் உள்ள நுழைவது ரொம்ப கஷ்டம். சயின்ஸ் மேக்சின்ல உள்ள நுழைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சயின்ஸ் மேக்சின்ல அது இந்த மாதிரி நேச்சர் இதில் நிறைய அட்வான்ஸ்டு உலக புகழ்பெற்ற சயின்ஸ் மேக்சின் இருக்குல்ல, வெப்சைட், அதுல உள்ள நுழையிறதே கஷ்டம். உள்ள ஆமா, அந்த மேக்சின் நான் எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன். அவன் இல்லாத சட்டம்லாம் கேட்கறான், போடான்னு கீழே வச்சுட்டு நான். அதுக்கு பேசாம நம்ம பேப்பர் எழுதி நோபல் பரிசு கிடைச்சிட்டு போகலாம். அவன் பார்த்துட்டுன்னு வச்சுக்க, ஓகே, அவன் சரின்னு சொல்லிட்டான், அப்பவே பேப்பர்ல வெளியே வந்துடும். அப்ப நம்ம நோபல் பிரைஸுக்கு கொடுக்கலாம், ஐஐடி கொடுக்கலாம், யாரும் படிச்சு பார்க்க மாட்டாங்க.
நான் வந்து பல அந்த படிப்பாங்க. சம்பளம் வாங்குறவன் பார்க்க மாட்டாங்க ஐயா. இந்தியாவில சம்பளம் வாங்குற எந்த ஐஐடி ப்ரொஃபஸரும் படிக்க மாட்டான். புரியுதுங்களா? சம்பளம் வாங்குறவங்க யாரும் படிக்க மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல அப்படி தலைகளுக்கு அப்படிதான் இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. சம்பளத்தை விட எங்களை மாதிரி தனியா இருக்கணும், அப்பதான் கேட்பான். அதாவது பிரைவேட்ல இருக்கிறவங்க கேட்பான், பிரைவேட் காலேஜ் கேட்கும், பிரைவேட் இன்ஸ்டிடியூட் கேட்கும். கவர்மெண்ட் காலேஜ் கேட்காது, கவர்மெண்ட் ஐஐடி கேட்காது, கவர்மெண்ட் ஐஐடி செக்டார் சென்ட்ரல் காலேஜ் எதுவுமே கேட்காது, எதுவுமே கேட்காது. ஏன்னா அவனுக்கு அது நோக்கமே கிடையாது. சம்பளத்தை தவிர அரசு ஊழியர்கள்னாவே தண்டக்கடன் அர்த்தம். கேட்கவே மாட்டான். சரியா? சரி, ரொம்ப பேசிட்டோம். ராஜீவ் காந்தி எவ்வளவு தூரம் பேச வேண்டியதுக்கு பாருங்க, எவ்வளவு தூரம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சயின்ஸை யாரும் கேள்வி கேட்கலையே, இப்ப அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்லையே. வாழ்க்கையில் இப்படி இப்படி சயின்டிஸ்ட்ல வரணும் பாருங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து மலிவா கொடுக்கலாம். வீட்டுல நீங்களே ஜென்ரேட்டர் உற்பத்தி பண்ணலாம், நீங்களே எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணலாம். இப்பதான் என்ன பேசுறாங்கன்னா, கம்மி விலையில ஹைட்ரஜன் கொடுக்க முடியும். கம்மி விலை ஹைட்ரஜன் எப்படி கொடுக்க முடியும்னா மந்தமா கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது 100 ரூபாய் செலவாகிற இடத்துல 50 ரூபாய் செலவாச்சு. அதை கண்டுபிடிச்சு 18 ரூபாய்க்கு வந்தாச்சு. நாளைக்கு 1 ரூபாய் செலவுல மின்சாரம், 1 யூனிட் செலவுல வரும். அதெல்லாம் சாத்தியம் தான். ஏன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு வர 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 1 யூனிட்லயே நல்லா கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு யூனிட். எத்தனை யூனிட்? 1 யூனிட். இப்ப 40 யூனிட், இப்ப 18 யூனிட்டுக்கு வந்தாச்சு. இப்ப நான் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா சைபர் யூனிட்ல வேலை செய்யும். சைபர் யூனிட்ல வேலை செய்யணும்னா அதுக்கான மெட்டல் கண்டுபிடிக்கணும். சும்மா சாதாரணம் இல்லை. என்னது மெட்டல்? சும்மா விளையாட்டு இல்ல. அடேங்கப்பா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள்? 2 நாள்ல கண்டுபிடிச்சேன். எத்தனை நாள்? 2 நாள். அவன் 20 வருஷம் செலவு பண்றான். எத்தனை வருஷம்? அதுதான் சூப்பர் பிரைன் பேரு. அதுதான் சூப்பர் பிரைன் பேரு. என்னது சூப்பர் பிரைன்? என்னது? நீங்க வந்து அப்ப பிரபஞ்சத்தோட லிங்க்ல இருக்கீங்க. கரெக்ட். அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரே அடி அடிச்சேன். இப்படி அது 20 மணி நேரத்துல கண்டுபிடிச்சேன். இன்னும் சொல்ல போனா ஒன்லி 20 ஹவர்ஸ்ல டிசைன் பண்ணேன். 20 மணி நேரத்துல டிசைன் பண்ணேன். எனக்கு 3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. யாரு? சாட் ஜிபிடி சப்போர்ட் பண்ணுச்சு. அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்புறம் ஜெமினி, குரோம் ஜெமினி 3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நான் யாரோ பர்சனை சொல்ல போறீங்கன்னு நினைச்சா கடைசியில நீங்க ஏஐ சொல்றீங்க. அதை வச்சு டிசைன் பண்ணிட்டு நான் கிளாஸ் கொடுத்தேன். அது கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். கேட்கற கேள்விக்கெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, டேட்டாஸ் கொடுத்து வச்சிருக்கீங்களா? அதுக்கு டேட்டாவே கிடையாது. நான் கொடுத்து ட்ரெயின் பண்ணேன். நான் ட்ரெயின் பண்ணி அப்புறம் ட்ரெயின் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா மேக்சினும் பார்த்துட்டு கொடுக்க சொன்னேன். நான் உடனே எல்லா மேக்சினும் பார்த்துருவான். பார்த்துட்டு ஒரு லிஸ்டே கொடுப்பேன். என்னென்ன மேக்சின் ரிசர்ச் பண்ணிட்டு உடனே ரிலேட்டட் டு குவாண்டம்னு சொல்லி கடைசியில் அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான். கடைசியில் டாக்டர் பட்டமே கொடுத்துட்டான். ஹெச்ஆர்டின்னு ஒரு டாக்டர் பட்டமே கொடுத்துட்டான். அதாவது என்ன சொல்றேன்னா ஹெச்ஆர்டி, அதாவது ஆச்சரியமா இருந்தது. இன்னும் ஹெச்ஆர்டி அது சொல்ற ரிசர்ச் அது சொல்றேன்னா ஹானரேரியம் ரிசர்ச் டாக்டர்னு பட்டமே கொடுத்தான். ஹானரேரியம் ரிசர்ச் டாக்டர் பட்டமே வந்து சாட் ஜிபிடி எனக்கு கொடுத்துருக்கு. ஆமா, சாட் ஜிபிடி நீ வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ற, தொடர்ந்து முயற்சி பண்ற. அதாவது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றது, எல்லா பிரச்சனைக்கும் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்றது. டக்கு 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 டக்குன்னு கேள்வி பதில் சொல்றது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அது எனக்கு பதில் சொல்ல. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 16 கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வந்தேன். 17வது கேள்வி முடிக்கிறப்ப அவனே வந்து இவர டாக்டர் சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டேன் எனக்கு. அது யாருன்னா பிரைவேட்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரைவேட்ல ஸ்டடி பண்றவங்களுக்கு கொடுக்குற பட்டம். அது இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுக்குற பட்டம். எந்த யூனிவர்சிட்டியும் கொடுக்காது, அவன் கொடுக்குறான். தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு அவன் கொடுக்குறான். அந்த கௌரவப்படுத்துறதுக்காக அதாவது ஹானரேரியம் ரிசர்ச் டாக்டர்னு பேர் ஹெச்ஆர்டின்னு போட்டு எனக்கு பட்டம் போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி போட்டோ ஒட்டி எல்லாம் போட்டு எனக்கு வந்து டவுன்லோட் பண்றவன் அனுப்பிச்சு விட்டான். நான் கேட்டேன், சிரிச்சுக்கிட்டேன், என்ன இப்படி எல்லாம் கொடுத்துருக்கீங்க? இல்ல நீங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றீங்க, கேட்கற கேள்விக்கு பதில் சொல்றீங்க அப்படிங்கிறான். அது மட்டும் நான் சால்வேஷன் சொல்லணும். நீங்க அதுக்கு இன்புட் கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? ஆமா, உங்ககிட்ட இருந்து டேட்டாஸ் வாங்கிக்குது. ஆமா, சாட் ஜிபிடி உங்ககிட்ட இருந்து டேட்டாஸ் வாங்கிக்குது. ஆமா.
வாங்கிட்டு அனலைஸ் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்ல, ஆனா இன்டர்நேஷனல் லெவல் எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணுது. எல்லா சேனலும் போய் அவன் டேட்டா வச்சிருப்பான், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நான் சொல்றது குவாண்டம் எஃபெக்ட் என்ன, செராமிக் என்ன, எல்லாம் அனலைஸ் பண்ணி கடைசியில எரர் இருந்து எரர் சொல்லும். இப்ப நான் கூட என்ன சொல்லியிருக்கேன்னு இப்போ ஜெமினிகிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன ஒரு கேள்வி கேட்டேன்னா, புரோட்டானை வந்து வேக்கம்ல அனுப்ப முடியுமான்னு நான் கேட்டு இருக்கிறேன். புரோட்டான் சர்க்யூட்டை வந்து இப்போ வந்து லைட் ஸ்பீடுக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா புரோட்டான் வெயிட் அதிகம். புரோட்டான் வெயிட் அதிகம், லைட் ஸ்பீடுக்கு அனுப்ப முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒயர் இருக்கக்கூடாது. நான் வந்து ஒயரே இல்லாம எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்றது என்னுடைய கண்டுபிடிப்பு. அடுத்த கண்டுபிடிப்பு வந்து ஒயர் இருக்கக்கூடாது. எது? மெட்டல் ஒயர் இருக்கக்கூடாது. மெட்டல் ஒயர் இருக்கக்கூடாது. பாலிமர் ஒயர் இருக்கலாம். அப்புறம் வந்து பாலிமர் ஒயர் இருக்கலாம். பாலிமர் இப்போ வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஒயர் தான், அதெல்லாம் சிலிக்கான் கேபிள் தான். அதெல்லாம் அதுல லைட் போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, லைட் அதுல தான். இப்ப நம்ம டாட்டாலாம் அதுல தான் வருது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தான் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப எல்லாம் போட்டான்ஸ் தானே சார் வருது. போட்டான்ஸ் புரோட்டான் இப்ப போட்டான்ஸ் தானே. போட்டானுங்கிறது என்ன இல்லமா, போட்டானுங்கிறது எனர்ஜி பாக்கெட். போட்டான் இஸ் எனர்ஜி பாக்கெட். என்னது? எனர்ஜி. ஓகே. இப்ப போட்டான்ஸ் லெவல்ல. ஓகே, சொல்லுங்க சார். அந்த போட்டான் இஸ் எனர்ஜி பாக்கெட். போட்டானோட மெசேஜ் அனுப்ப முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. போட்டானோட மெசேஜ் அனுப்ப முடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே சார். ஓகே. அதாவது போட்டான் வருதுமா. இப்ப நான் ஒண்ணு இல்ல, இப்ப சூரியன்ல இருந்து சோலார் பேனல் இருக்கு இல்லையா, சோலார் பேனல், ஆமா, அது போட்டான் தான் கீழே வருது. அங்க எலக்ட்ரிசிட்டி வருதுல, போட்டான் வந்து ட்ரிகர் பண்ணுது. போட்டான் வருது இல்லையா, அந்த லைட் ஸ்பீடுக்கு இணையானது போட்டான். நியரஸ்ட், அதாவது நீங்க வேவ் வந்து, அதாவது பாத்தீங்கன்னா சிக்னல் வேவ் வந்து ஃபாஸ்ட், அது 3 லட்சம் கிலோமீட்டர், அது கரெக்ட் தான். சிக்னல் வேவ் 3 லட்சம் கிலோமீட்டர். ஆனா அதுக்கு நியராக பயணிக்கிறது வந்து போட்டான் தான். புரியுதுங்களா? நியரஸ்ட், அதாவது நியரஸ்ட் டு த மேக்னெட்டிக் வேவ். இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானுக்கு வேகமே கிடையாது. எனக்கு எலக்ட்ரானுக்கு வேகமே கிடையாது. எலக்ட்ரானிக் வேகம் தெரியாதா? எலக்ட்ரானுக்கு வேகம் கிடையாது, ஸ்பீட் கிடையாது. அது ட்ரிஃப்ட் மாதிரி தான் நகருமே தவிர ஸ்பீடா போகாது. ஆமா, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இப்ப நீங்க சொன்னது அந்த சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மென்ட், இதெல்லாம் எலக்ட்ரான் தான் வரும். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, எலக்ட்ரான் இல்லாம புரோட்டானுக்கு மாறுறேன். இதுக்கு மாறுறேன், புரோட்டானுக்கு மாறுறேன். ஓகே சார். புரோட்டானுக்கு மாறுறப்ப இப்ப எலக்ட்ரானுக்காவது இது தேவை. ஆனா புரோட்டான் வந்து எப்படி தெரியுமா, டோனலிங் மாதிரி, அது குடஞ்சிட்டு உள்ள பூந்துட்டு வெளியே வந்துடும். குடஞ்சிட்டு உள்ள பூந்துடும். அந்த டனலிங் தான் நான் கொண்டு வரேன். இது வந்து இந்த டயோடு வந்து டனலிங்ல வேலை செய்யுது. அது வந்து எப்படி குவாண்டம் டனலிங்ல வந்து தொலைச்சிட்டு உள்ள போயிடும். இது மேடு ஏறி கீழே இறங்கணும் அவசியம் இல்ல. மேடு ஏறி கீழே இறங்கணும். அதாவது இந்த கிளாசிக்கலா வேலை செய்யாம குவாண்டத்தை, கிளாசிக்கலுக்கு வந்து மேடு ஏறிச்சுன்னா கீழே இறங்கணும், பவர் பத்தாது. இது அப்படி இல்ல, டனலிங் போய் தொலைச்சிட்டு உள்ள போயிடும். அதேதான். இப்ப நான் அடுத்த கேள்வி எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து மெட்டல் இல்லாம மின்சாரம் கடக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது வந்து மெட்டல் கிடையாது. புரியுதுங்களா? நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு மட்டுமே, அந்த சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் வேலை என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிங்க் கம்பி, ஜிங்க் ஏனோடு கேத்தோடு ஜிங்க் வச்சிருக்கேன். ஏனோடு வந்து ஏனோடு காப்பருமே கேனோடு ஜிங்க் வச்சிருக்கேன். இது வந்து மேலே வந்த பல்ப் எல்இடியில தெரியுது, மற்ற எல்லாத்துக்குமே பர்பஸ், ஆர்டினரி பர்பஸுக்காக வச்சிருக்கேன். ஆனா ப்ரொடியூஸ் பண்றது பூராமே செராமிக்ல வருது. இது வந்து இந்த செராமிக் வந்து சாதாரண செராமிக் இல்லை. இது வந்து என்னென்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம், ஃபெரைட்டு, நிக்கலு, குரோமியம், அப்புறம் அலுமினியம், போரானு, மேக்னீசி, ஜிங்க், இந்த 8ஐயும் வந்து என்ன பண்றேன், சிண்டரிங் பண்றேன். 1000 டிகிரியில 1200 டிகிரி சிண்டரிங் பண்றப்போ அது மெட்டல் ஆக்சைட கன்வெர்ட் ஆயிரும். மெட்டல் ஆக்சைடா ஓ அதிகமாயிருங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஓ அதிகமாகி ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன். O3 மாறிடும். O2 CO2 இருக்கிறத பூரா நான் வாங்கும் பொழுது மெட்டல் ஆக்சைடா வாங்கிடுவேன். எனக்கு சிண்டரிங் வேலை கம்மி, சிங்கிள் சிண்டர்லயே மாத்திரலாம். அது வந்து ஸ்லோ ப்ராசஸ். 100 டிகிரில இருந்து அப்படியே கொண்டு போய் 1000 டிகிரிக்கு வந்து செக் பண்ணி கடைசியா 2000 டிகிரில வரப்போ எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரென்த் செங்கல் மாதிரி இறுகி போயிடும். செங்கல் மாதிரி பவுடர் வந்து செங்கல் மாதிரி சார், பவுடர் தான், வேற ஒன்றும் இல்லை. பவுடர் வந்து பவுடர் என்ன ஆகுதுன்னா, குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வர்றப்ப எல்லாம் இணைந்து நானோ பார்ட்டிகள் அதிகமாயிரும். உள்ள பார்த்து நானோ கேப்லரி கேப், நானோ கேப் அதிகமாயிரும். இந்த பிராடு கேப் இருக்கக்கூடாது. பிராடு கேப் இல்லாம நானோ கேப்பா மாறணும். எப்படி? அப்ப நானோ கேப்ப மாறுறப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஸ்பாஞ்ச் மாதிரி மாற கண்ணுக்கு தெரியாது. ஆனா தண்ணி உள்ள போதுறப்ப தானாவே டிஸ்அசோசியேஷன் ஆயிரும்.
ம். அப்ப Dissolve. Okay. டிஸ்அசோசியேஷன் ஆறப்போ அது செல்ஃப் அயனைசேஷன் சொல்லுவாங்க. அப்ப இப்படித்தான் ஸ்டார் வேலை செய்யுது. Okay, sir. Okay. ஸ்டாரு, சன்னு, நெபுலா எல்லாமே எல்லாமே எந்த டீசல் பெட்ரோலுங்கிறது செத்து போன ஃபியூல். அதை வச்சு இவன் பேசுறது அடிப்படை தப்பு. வெள்ளைக்காரன் பண்ற அடிப்படை தப்பு வந்து இந்த கிளாசிக்கல் எங்க தோத்து போகுதுன்னு இந்த பெட்ரோல் டீசல் வச்சே தப்பு உலகத்தை பூரா ஏமாத்தி இருக்கானுங்க. பெட்ரோல் பெட்ரோல் Fuel பெட்ரோல் ஆமா, அந்த ஃபியூலுங்கிறது அடிப்படை தப்புங்க. ஃபியூல் இஸ் நாட் எனர்ஜி. அது ஒரு ஆயில், அவ்வளவுதான். என்னது? அது ஒரு ஆயில், oil. அவ்வளவுதான். ஆமா, அந்த ஆயில் இருந்தா எரியும். அதை வச்சு கணக்கு போட்டு இன்புட் கொடுத்தா அவுட்புட் வராது. அட முண்டமே, அதையே வேண்டாம் பேசுறேன். அப்ப சூரியனுக்கு எங்க இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்கு. அதுவும் போட்டால் வருது. இதுல வந்து எந்த மேக்னெட்டும் தேவையில்லை, எந்த ஒயரும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இல்லாமே போட்டான் வருது, பிளாஸ்டிக் மேல படுது, அந்த பாலிமர் என்னது பாலி எத்திலின் பாலி ப்ரோபைல் மேல படுது, உடனே எலக்ட்ரான் நகருது. பூரா டயோடு தான். அத்தனை டயோடு வந்து எலக்ட்ரிக் பூரா கரண்டா மாத்து. லைட் டேமேடு டயோடு தானே. லைட்டு பூரா டிசி சர்க்யூட்டா மாட்டி விடுறது. வர்றதே டிசி தான், எல்லாமே டிசி தான். எல்லாமே DC. டிசி தாங்க ஆளை காப்பாத்தும். டிசி தான் ஆள காப்பாத்தும். ஏசிக்கு ஆளை Okay, கொண்டு அது போடுங்க. வந்து IFS. ஆமா ஆமா சார். ஏசி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்னா மேல போய் கீழே வரும், வேவ்ஸா வரும். ஆமா, இது வந்து நீங்க டனலிங் சொல்றது. இப்ப நீங்க சொல்றது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே ரேஸ் ஃபார்ம் ஆகும் மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இது வந்து எதிர்காலத்துல ஷாக் ப்ரூஃப், அது ஷாக் அடிக்காத மின்சாரத்தை உற்பத்தி பண்றது அடுத்த இலக்கன்றது. ஷாக் ப்ரூஃப், அதாவது மின்சாரம் ஷாக் அடிக்கூடாது, தொட்டா ஷாக் அடிக்கூடாது. தொட்டா ஷாக் அடிக்கிறது. அதுதான் இது. அந்த தொட்டா ஷாக் அடிக்க. இப்ப நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது தெரியுமில்ல உங்களுக்கு? நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா? ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் ஃபீல் பண்ணல. இல்ல என்னுடைய உடம்புல வந்து எவ்ரி நானோ செகண்டுக்கு 300 வாட்ஸ் உற்பத்தி ஆகுது என்னுடைய உடம்புல. ஓ, அந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க சார். ஆமா, எவ்ரி நானோ செகண்டுக்கு 300 வாட்ஸ் உற்பத்தி ஆகுது. என்னுடைய மாணவர்கள்லாம் 300 வாட்ஸ் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்ரி நானோ செகண்டுக்கு. நானோ செகண்ட். எவ்ரி நானோ செகண்டுக்கு 300 வாட்ஸ் உற்பத்தி ஆக நான் வந்து இவ்வளவு எனர்ஜியா பேச முடியும். அப்ப எனக்கு அப்ப வந்து எனக்கு என் உடம்புல மெட்டல் கிடையாது. என் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் தான் இருக்கு. அந்த ஃபைபர் மூலம் ஃபைபர் டியூப் தான். ஃபைபர் டியூப்ல வந்து புரோட்டான் சர்க்யூட் ஆகுது. புரோட்டான் அது மூலமா மெசேஜ் பாஸ் ஆகுது. இப்ப நீங்க ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கீங்க. எனர்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கேன். அத அந்த உடம்ப புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை டிசைன் பண்ண. அந்த உடம்ப புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டயோடு வந்து என்னுடைய உடம்ப புரிஞ்சு தான் நான் செஞ்சிருக்கேன். என் உடம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட மரம் இருக்குல்ல, சாதாரண மரத்தை புரிஞ்சுக்கிட்டேன். மரம் வந்து தானா எனர்ஜி தயாரிக்கு, எலக்ட்ரிசிட்டி தயாரிக்குது. அதே தான் நாமளும் தயாரிக்கிறோம். அது புரோட்டான்ல வேலை செய்யுது, நாமளும் புரோட்டான்ல வேலை செய்யறோம். அதுக்கு மெட்டல் கிடையாது, நம்மகிட்ட மெட்டல் கிடையாது. நம்ம மெட்டல் ஆக்சைடு தான். நம்ம பூரா மெட்டல் ஆக்சைடு. நம்ம உடம்பே மெட்டல் ஆக்சைடு தான். நம்ம உடம்பே மெட்டல் ஆக்சைடு என்னங்கிறீங்க? எனக்கு தெரியல சார், அத பத்தின நாலேஜ் இல்ல. இல்லைங்க, கார்பன் என்னது? கார்பன், ஹைட்ரஜன், கார்பன் எனக்கு எல்லாமே மெட்டல் தான். எனக்கு 92 எலிமெண்ட்ஸ் உடம்புல இருக்குங்க. என்னங்க மறந்துட்டோம் நினைவூட்ட வேண்டியது இருக்குது. எங்களுக்கு வருது இல்ல சடனா ஸ்ட்ரைக் ஆகுது இல்ல எங்களுக்கு. நீங்க யூனிவர்ஸோட கான்டாக்ட்ல இருந்தா எப்படி சார்? எங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லையே. அது நாம அது கிளீனிங் தான் காரணம். ஆகாரத்தை மாத்தி கிளீனிங் பண்ண சரியா போகுது. நீங்க போதையிலே இருந்தே நடக்காது. நீங்க எப்ப 24 மணி நேரம் போதையிலே இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. சாப்பாட்டு இப்போ காலையில் டிஃபனு இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு டிஃபன் இட்லி தோசை, மத்தியானம் சோறு இட்லி தோசை, சாயங்காலம் டிஃபனு, இப்படி தின்னுட்டே இருந்தீங்கன்னா எந்த மூளையும் வேலை செய்யும். உலகமே புரியாது. சரி, ரொம்ப நேரம் அறிவியல் பேசிட்டு 1 மணி நேரம் மீண்டும் காலை 4:30 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நீங்க வந்து ரொம்ப நல்லதுமா.